ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸை தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா ஈரோடு தமிழ் நண்பர், ஓகேங்களா. இவரை பற்றி ஏன் தெரிஞ்சுக்க போனால் இவர் வந்து நேற்று இறந்துட்டார், ஓகேங்களா. ஆகவே அடைஞ்சிட்டார். அதனால் இவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் தான் தமிழ் பற்று வந்து அதிகமாக இவர்கிட்ட நம்ம பார்க்கலாம். தமிழ் பற்று எப்பயுமே இவர் கூட இருக்கும். புத்தகங்கள் படிச்சுட்டே இருப்பார், ஓகேங்களா. அதுவும் தமிழ் ரிலேட்டடாக புத்தகங்கள் வந்து படிச்சுட்டு தமிழ் பற்றி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார், ஓகேங்களா. அதனால் இவர் தான் ஈரோடு தமிழம்னு சொல்லிப்பார். இவர் எப்போ பிறந்தார், இறந்தது, இவர் ஒரு பெற்றோர் பேர், ஓகேங்களா. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். இவர் பிறப்பு வந்து 28 செப்டம்பர் 1933 சென்னிமலை ஈரோடில் பிறந்திருக்காரு, ஓகேங்களா. சென்னிமலையின் ஊரில் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. 28 செப்டம்பர் 1933. இறப்பு வந்து 22 நவம்பர் 1925. மொத்தம் 92, ஓகேங்களா. ஏன் இதை 92 சொல்கிறேன்னா, டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டுருவாங்க இவரோட இறப்பு கேட்டுட்டு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார் அப்படின்னு கேட்டுருவாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எல்லா எக்ஸாம்லையும் இவரை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 100க்கு 100% கண்டிப்பாக இவரை பற்றி கொஸ்டின் வந்து சேரும், வராமல் இருக்காது. இவரோட பெற்றோர் வந்து சேரா நடராசன், அவங்க அம்மா பேர் வந்து வள்ளியம்மாள், ஓகேங்களா. இவர் வந்து விருதுகள் வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி விருது வந்து 2004 வாங்கியிருக்காரு, ஓகேங்களா. இந்த சாகித்ய விருது வந்து 2004 வாங்கின விருது வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு ரீசெண்டாக ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நடந்துட்டு கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வீடியோ போடுறேன், ஓகேங்களா. இவரை பற்றி இதுதான், இவர் பிறப்பு, இறப்பு, பெற்றோர், விருது, ஓகேங்களா. இவரை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் 9th புக்கில் ஒரு டாபிக் இருக்குது. அந்த வீடியோ வந்து நாளைக்கு கண்டிப்பாக நான் போடுறேன், ஓகேங்களா. இவரை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானவர். தமிழ் இறக்கும்போது வரைக்கும் தமிழ் படிச்சுட்டு இருந்தவர். இவரை பெருமையாக நம்ம கொண்டாடணும். இவர் எப்பயுமே மறக்கக்கூடாது. இவர் நம்ம எப்போ மனசில் வச்சுக்கணும். நம்ம எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போனால் கூட அப்போ 4 பேருக்கு இவரை பற்றி நம்ம சொல்லித்தரணும், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.